புதிய ஏற்பாட்டில் புதிதாக கிறிஸ்தவத்திற்கு மாறியவர்கள் தங்கள் உடைமைகளை விற்று அப்போஸ்தலர்களின் பாதங்களில் பணத்தை வைத்து அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளும் வழக்கம் இருந்தது. பர்னபாஸ் என்ற ஒருவர் தனது நிலத்தை விற்று முழு பணத்தையும் கொடுத்தார். இதை கண்ட அனனியா என்ற மனிதனும் அவனது மனைவி சப்பிராளும் தங்கள் நிலத்தை விற்க முடிவு செய்தனர். அனனியாவின் பொய். நிலத்தை விற்ற பிறகு அனனியா பணத்தின் ஒரு பகுதியை தனக்காக வைத்துக்கொண்டு மீதமுள்ள தொகையை அப்போஸ்தலர்களிடம் கொடுத்தான். அவன் முழு பணத்தையும் கொடுத்ததாக காட்டிக்கொண்டான். பேதுரு அனனியாவை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று கேட்டான். இந்த வார்த்தைகளை கேட்ட அனனியா உடனே கீழே விழுந்து மரித்து போனான். இதை கேட்ட அனைவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர்கள் வந்து அனனியாவின் உடலை எடுத்து அடக்கம் செய்தனர். சப்பிராளின் பொய். சுமார் 3 மணி நேரம் கழித்து நடந்ததை அறியாமல் சப்பிராள் உள்ளே வந்தாள். அனனியாவின் மனைவி. இவர் பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்று கேட்டான். அவளும் தன் கணவன் சொன்ன பொய் போலவே, ஆம், இவ்வளவுக்குத்தான் என்று பதிலளித்தாள். உடனே பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே சப்பிராளும் கீழே விழுந்து மரித்து போனாள். வாலிபர்கள் வந்து அவளையும் வெளியே எடுத்து அடக்கம் செய்தனர். இந்த சம்பவம் சபையார் அனைவருக்கும் அதை பற்றி கேள்விப்பட்ட அனைவருக்கும் மிகுந்த பயத்தையும் போதனையையும் கொடுத்தது. இது தேவனிடத்திலும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலும் பரிசுத்த ஆவியினிடத்திலும் பொய் சொல்வதன் தீவிரமான விளைவுகளை எடுத்து காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவே மெய்யான இரட்சகர். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரே நம்மோடு இருப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.